இடைத்தேர்தல் தோல்வி பாரதிய ஜனதாவுக்கு ஒரு பாடம் என்றும் இருமாப்புடன் நடந்து கொள்ளக்கூடாது என்றும் சிவசேனா கடுமையாக எச்சரித்துள்ளது. 9 மாநிலங்களில் நடந்த சட்டசபை இடைத்தேர்தல் முடிவுகள் பாரதிய ஜனதாவுக்கு பெரும் பின்னடைவாக அமைந்தது. பிரதமர் மோடியின் குஜராத், உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தானில் தன்வசம் இருந்த 23இல் 13 இடங்களை சமாஜ்வாடி, காங்கிரஸ் கட்சிகளிடம் பாரதிய ஜனதா பறிகொடுத்தது. இடைத்தேர்தல் முடிவு குறித்து சிவசேனாவின் அதிகாரப்பூர்வ இதழான சாம்னாவில் கட்சித் தலைவர் உத்தவ் தாக்கரே கருத்து கூறியுள்ளார். வெற்றியை கண்டு இருமாப்பு கொள்ளக்கூடாது என்றும் அமைதி காக்க வேண்டுமென்றும் பாரதிய ஜனதாவின் லோக்சபா தேர்தல் வெற்றியை அவர் மறைமுகமாக சுட்டிக்காட்டியுள்ளார். நடந்து முடிந்த இடைத்தேர்தல் முடிவு மகாராஷ்டிராவை பொறுத்தவரை மிகப்பெரிய பாடம் என்று கூறியுள்ள உத்தவ் தாக்கரே, பாடம் கற்றுக்கொள்பவர்கள் மட்டுமே மகாராஷ்டிரா சட்டசபை தேர்தலில் வெற்றி பெறுவர் என்றும் பாரதிய ஜனதாவை இடித்துரைத்துள்ளார். மக்களின் முடிவு அடிக்கடி மாறக்கூடாது என்று கூறியுள்ள உத்தவ் தாக்கரே, தோல்விக்காக பிரதமர் மோடியை குறை கூறக்கூடாது என்றும் தெரிவித்துள்ளார். 288 சட்டசபை தொகுதிகளை கொண்ட மகாராஷ்டிர சட்டசபை தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் முதல்வர் பதவி யாருக்கு என்பதில் பாரதிய ஜனதாவுக்கும் தோழமை கட்சியான சிவசேனாவுக்கும் போட்டி பொறாமை ஏற்பட்டுள்ளது. இதனால் அதிக தொகுதிகளில் போட்டியிடுவதில் இருதரப்பும் உறுதியாக இருப்பதால் தொகுதி பங்கீட்டில் இழுபறி நீடிப்பதோடு நீண்டகால கூட்டணிக்கு சிக்கலும் ஏற்பட்டுள்ளது.